ஸோ கொஷின் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் as a ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். ஸோ இங்கே நமக்கு ஒரு காம்போசிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் 218 இருக்கா. ஸோ இதை ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ 280 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 140. எப்போதுமே ஈவன் நம்பர்னால் 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 0 ஆர் 5ல முடிஞ்சிச்சு அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஈவனாகவும் இருக்குது, 0லேயும் முடியுது. ஸோ நீங்கள் 2ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம், 5ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து 140 எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 70 கிடைக்கும். ஸோ திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 35 கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ இதை 5ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா 7. ஸோ அப்போ 280 2 cube 3 into 7 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்து 156 2ஆல் டிவைட் பண்ணலாமா. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 15ல் வந்து 7 ரிமைண்டர் 1, ஸோ 8 கிடைக்கும். ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 தென் 18 6 36 கிடைக்கும். ஸோ திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 3 கிடைக்கும். ஓகே, ஸோ 13 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் வர வரைக்கும் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 square 3 into 13. ஸோ இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். Second question, the HCF and the LCM of two numbers are 9 and 360 respectively. So two numbers ஓட HCF and LCM கொடுத்துருக்காங்க. ஸோ HCF வந்து 9 கொடுத்துருக்காங்க, LCM 360 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூ நம்பரில் ஒன் நம்பர் 45 கொடுத்துட்டாங்க, நம்ம அனதர் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கிவன் கண்டிஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ HCF 9, LCM 30, ஒன் நம்பர் 45. இப்போ நமக்கு இன்னொரு நம்பர் தெரியாது இல்லையா. ஸோ அனதர் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அதாவது ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஆன்சர் எல்ஜிஎம் இன்டு ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் படி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு நம்பர் 45, இன்னொரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 45 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப்க்கு பதிலாக 9, எல்சிஎம்க்கு பதிலாக 360 வச்சுக்கலாம். ஸோ இங்கே 45 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனுக்கு வரும். ஸோ 9 இன்டு 360 டிவைடட் பை 45. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் 5 கிடைக்கும். தென் இதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 72. ஸோ அப்போ நமக்கு தெரியாத அந்த அன்னோன் நம்பர் இன்னொரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 72. Next question, if the product of two coprime number is 217, find their LCM. ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா மீனிங் என்னென்னா அந்த டூ நம்பர்ஸ்க்கும் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணும்போது ஆன்சர் 1 வரும். ஸோ அந்த நம்பர் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது, ஏதோ டூ நம்பர்ஸ் தான். பட் அதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 இருந்ததுன்னா அதுக்கு பிறகு கோப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ கோப்ரைம் நம்பர், அதோட ப்ராடக்ட் வந்து 217 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கோப்ரைம் நம்பர் அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி கிவன் தட் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1. ஸோ ஹெச்சிஎஃப் 1ங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் அது போடணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 217 எடுத்துப்போம். தென் ஹெச்சிஎஃப்க்கு பதிலாக 1, எல்சிஎம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எல்சிஎம் எப்படி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 217 டிவைடட் பை 1. ஸோ 1ஆல் டிவைட் பண்ணால் அதே தான். ஸோ இன்கேஸ் வேறு நம்பர் கொடுத்தாலும் இந்த மாதிரி டிவைட் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ எல்சிஎம் உடன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 217. ஸோ கோப்ரைம் நம்பர்னால் ஹெச்சிஎஃப் 1 அப்படிங்கிறது வந்து அவங்க இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்.